எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நெறைய பேர் வந்து ரொம்பவே ஜாலியா இருப்பீங்க. நான் வந்து சும்மா தான் இருந்தேன். இப்போ இந்த லாஸ்ட் வீடியோல கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ, அதனால நான் என்னோட ஒப்பீனியன்ஸ சொல்றேன். அ அதாவது எப்படின்னா, நம்மலாம் வந்து ஆப்போசிட்டா எதுவுமே வாயே தொறக்க முடியாது. முன்னாடியே தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, யார் அவங்களுக்கு ஆப்போசிட்டா பேசினாலும் உடனே அவங்கள போட்டு அப்படி கெட்ட வார்த்தை பேசுறது, அவங்க குடும்பத்த இழுத்து வச்சு பேசுறது, மீம்ஸு அவரோட ஒய்ஃபையே வந்து ஸ்டாலின் சார் கூட சேர்த்து வச்சு எடிட்டு, மீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அவரோட ஒய்ஃபுக்கே அந்த நிலமைன்னா, ஸோ அதனால தான் நான் வந்து எதுவுமே பேசாமல் இருந்தேன்னே சொல்லலாம். ஸோ என்ன சொல்கிறது, ஓகே நீங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிட்டீங்க. இனிமேல் தான் அவங்க வந்து நீங்கள் வந்து எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு பார்க்க தான் போகிறோம். அதாவது வெற்றியை வந்து கொண்டாடிட்டே இருக்காதீங்க அப்படி தான் சொல்வேன். அது இல்லாமல் வந்து ஒரு பழமொழி தான் ஞாபகம் வந்தது. பிச்சை எடுத்தானாம் பெருமாளை, அதை பிடுங்கி தின்னானா அப்படின்ட்டு இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கிறத இன்னொருத்தவங்க பிடுங்காமல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு வந்து நிறைய சவால்களுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்வேன். ஏற்கனவே அந்த மக்கள் தொகை கணக்கெடுக்குப்படி அந்த எம்பி சீட்டை குறைக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹிந்தியை திணிக்கிறது, ஹிந்தியை வந்து கம்பல்சரி ஆக்குறது, லாங்குவேஜ் ஆக்குறது. ஸோ இது மாதிரிலாம் வந்து நிறைய சவால்கள் நடந்துட்டு தான் இருக்குது. நார்த் இண்டியன்ஸ் வந்து நிறைய பேர் இன்னும் நிறைய உள்ளே வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வேலை போகாமல் தமிழர்னு சொல்கிறீங்களா, ஆள போகிறான் தமிழன். ஸோ தமிழனுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பாக மக்கள் வந்து மாற்றம் வேணும்னு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ மாற்றத்தை கொண்டுட்டு வாங்க, மக்கள் எதிர்பார்த்ததை நிறைவேற்றுங்க. உங்களோட பவர்ஃபுல்லான ஃபேன்ஸ் அண்டு பவர்ஃபுல்லான மீடியா சப்போர்ட்ஸை வச்சு இதை வந்து ஒரு நல்ல வழியில் நீங்கள் கொண்டுட்டு போனால் சரிதான். அண்டு என்ன சொல்கிறது, நிறையா விஷயத்த வந்து நார்மலைஸ் பண்ணாதீங்க அப்படி தான் வந்து நான் சொல்வேன். அண்ட் உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தவங்க பேசினா தான் அவங்க சொல்கிற கருத்தையும் நீங்கள் கேட்டுக்க முடியும். அது மூலமாக தான் நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்க முடியும். உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறவங்கள போட்டு கிளின்னு கிழிக்கிறது அப்படிலாம் வந்து அது நீங்கள் சொன்னால் இவங்க வந்து கேட்பாங்க தானே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இதுதான் வந்து நான் பார்ப்பேன். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரெண்டாவது, இவங்ககிட்டலாம் வந்து நம்ம ஆர்கியூ பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நான் நேற்றுக்கு என்ன முடிவு பண்ணேன்னா, நமக்கு வேலை மட்டும்தான். இப்போ நான் வேலை பார்த்தா மட்டும்தான் எனக்கு நிம்மதி அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டேன். எந்த விதமான சூடு சொரணை ரோஷம் மானம் எதுவுமே இல்லாமல் கிடைக்கிற அப்டேட்ஸை எந்த சீரியல்லேருந்து எந்த அப்டேட் கிடைச்சாலும் எதை வேணாலும் நான் வந்து ஷேர் பண்ணிடலாம். ஏன்னா அது எனக்கு நான் வந்து ஒரு வேலையாக பார்க்குறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுதான் வந்து என்னோட ஒப்பீனியன்.